இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தோட்டத்துலேருந்து மரவள்ளி கிழங்கு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, அகரகர் பண்ணலாமேன்னுட்டு இன்றைக்கி இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு இன்றைக்கி நம்ம அகரகர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்க மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீவல் வச்சு நல்லா சீவி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா அது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு கப் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அகரகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் தண்ணி ஊற்றின கப் அளவுக்கே நான் சர்க்கரை போட்டிருக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு ஜூஸை நம்ம அதில் போட்டு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கூலானதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா நம்ம ஊற்றி மேலே நல்லா நட்ஸை போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 hours வைங்க. 2 hours வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா கட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.